நானும் மதுரக்காரன் தான்டா. ஐயா, அதிமுகல இருந்து ஒரு மிகப்பெரிய புயல் ஒண்ணு வெடிச்சிருக்கு. போர்க்களங்களில் புயல்கள் வருவது போர்க்களத்தில் விளைந்து அப்படின்ற மாதிரிதான் நடந்திருக்கு. நான் எல்லாரும் ஆஸ்பத்திரிலாம் பிறப்பாங்க, அவங்க போர்க்களத்துல பிறந்திருக்காங்களா? ஆமா, என்ன மேட்டர் அப்படின்னா வந்து செயல் வீரர்கள் கூட்டத்தை வந்து செங்கோட்டையின் தலைமையில வந்து கூட்டியிருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் அதிமுகக்கும் பல பஞ்சாயத்துகளா ஓடிட்டு இருக்கு. அந்தியூரா அந்த ஆமா, ஈரோடு பக்கத்துல மீட்டிங்ல நடந்து முடிஞ்சிச்சுங்க. ஏதாச்சும் கருத்து சொல்லணுமா அப்படிங்கும்போது ஐயா வராங்க ஐயா, மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஐயா. வந்துட்டு என்னப்பா பிரச்சனைனா, இல்லங்க நீங்க மீட்டிங் நடக்குது, பல மீட்டிங் எங்கெல்லாம் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல மிஸ் கிட்ட மாட்டி விடுற மாதிரி எல்லாத்தையும் மாட்டி விட்டாரு. இதே மாதிரிதான் தலைவா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி களை பண்ணின்னு அடிச்சுட்டு உருண்டுக்கு இருந்தாங்க, தினம் அடிச்சுட்டு உருண்டுக்கு இருந்தாங்க. ஆமா, அப்ப வந்து எஸ்பி வேலுமணி தலைமையில நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் எல்லாம் போயிட்டு இருந்தாரு, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த ஆளுங்க சொன்ன உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் புடிச்சு அவனே ஒரு 6 அடியில அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கேன், அவனை வந்து தூக்கி எறிறாங்க. வெளியே வந்துட்டு என்ன சொல்றாங்க, வெளியே வந்துட்டு பேட்டி கொடுக்குறான். தொண்டர்களுக்கு மரியாதை இல்லைங்க, கட்சியோட அழிவுக்கு போகுதுங்க. அடிப்படை தொண்டனுக்கு எந்த மரியாதை இல்லைங்க. கேட்டா அடிக்கிறாங்க இப்படி அவரை கூட்டிட்டு போய்ங்க, எங்களை எதுவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கட்சி இல்ல அது இதுல ஆரம்பிச்சோட்டி அங்கிருந்து ஓடி வராங்க. பேட்டிலாம் எடுக்காதீங்க, பொண்ணு அவன் ரிப்போர்ட்டர் எப்படி, நீ அவனை கூட்டிட்டு போ, நீ எதுக்கு என்னைய கூப்பிடுற? பேட்டி யாரு தெரியல, எங்க பாரு காடு தொங்குதா மீடியா அப்படின்ற மாதிரி. நான் வந்து பாசறை மெம்பரு, அவன் பாசறை மெம்பரு, இவங்க பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அவன் இந்த பாசறையில அப்படின்னு சொல்லி பாசறை நிர்வாகிங்க என்ன அடைச்சுங்கண்ணா? 2011 வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2011 இருந்துங்களா? ஒரிஜினல் அதிமுகனா என்ன அப்படின்றத இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த பிரச்சனை மரியாதை கொடுக்க மாட்டாங்கிறது பிரச்சனையா, இல்ல அந்தவருக்கு தனிப்பட்ட பிரச்சனையா, இல்ல செங்கோட்டையனை வெறுப்பேற்றுறதுக்கு அதிமுக வந்து செஞ்சு வெறுப்பேற்றுறாங்களா? நீங்க வேறங்க புதுசா கிளப்பி விடுவோம். செங்கோட்டையன் வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரிஜினல் விசுவாசி அவர்தான். அம்மா வந்து என்னதான் வந்து அவர் மேல காழ்ப்புணர்ச்சிகள்லாம் இருந்தாலுமே அவர் வந்து அம்மாவின் என்றும் விசுவாசி, எம்ஜிஆரின் வந்து ரசிகன். இந்த மாதிரிதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த பஸ் ஏத்தி விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன திண்டுக்கல் சீனிவாசன் தான் சக்கரை அவர் வந்து சும்மா இல்லாம நேத்து போய் மீட்டிங்கள்ல போய் பெருசுகளா ஏய் அறிவா பேசு, சொல்றத கேளு, சொல்றது கேட்க மாட்டியா நீ, கேளு மூட்டு சொல்றத கேளு ஃபர்ஸ்ட், நாங்க சொல்லுவோம் எல்லாமே அப்படின்னு. திண்டுக்கல்லில் நேத்து போய் ஒரு பெரிய வரை 300 ரூபாய் கொடுக்கலங்கிற பஞ்சாயத்தில் 1000 ரூபாய் 300 ரூபாய் தர என்ன கொடுக்கல, 6 மாசமா பணம் கொடுக்கல, அதைத்தான் பிரசிடன்ட் சொன்னார். அப்ப யாரும் கேட்டீங்களா இல்லையே, எம்பி நடராஜன் அம்பளிகை பிரசிடன்ட் தானே அவர் சொன்னார்ல, அதைத்தான் சொல்றேன். இது கட்சி மீட்டிங் காசிஸ் தரானா என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. ஆமாங்க, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து தேனியில வந்து ஒரு மீட்டிங் போட்டார்ல, அங்க கூட வந்து கூட்டமே இல்ல, அனாமத்தா இருக்குது சேர்லாம் வந்து. மதுரையிலே ஒரு தடவை மாட்டினாங்க இந்த மாதிரி, 20,000 பேரை கூட்டி வருவேன்னு சொல்லி மொத்தமே 2,000 பேர் வந்து கேவலப்பட்டு போனாங்க. மாநாடா, மதுரை மாநாட்டுல கேவலப்பட்டு போனாங்க. ஆமாங்க, அந்த ஃப்ரண்ட் ரோ மட்டும் காமிச்சிட்டு அதையே திருப்பி காமிச்சிட்டு இருந்தாங்க. சீனிவாசன் வந்து தன்னுடைய கட்சி பொறுப்பை வந்து இப்ப இதுபடுத்தி ஆகணும், வலுப்படுத்தி ஆகணும்னு சொல்லி தன்னுடைய குட்டி விஜயகாந்த் பேச்சுகளை வந்து பேசி மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எலெக்ஷன் நெருங்க அதிமுக காரங்க வந்து பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருக்க. தன்னுடைய தலைவன் வந்து எப்படி செயல்படுறான்னு பார்த்தா தலைவன் போய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அதான் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ ஃபுல்லா வாழ்த்தி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மேடை போட்டு, அதாவது அவர் தொகுதியிலேயே மேடையை போட்டு, நீ வந்து 2001 தான் வந்து எம்எல்ஏ, நான்லாம் வந்து 89லயே பார்த்தனா எம்எல்ஏ, 99 வந்து அம்மா வந்து என்ன வந்து லைக் பண்ணாங்க, ஆசை பெற்று நான் வந்து வந்திருக்கேன், அப்ப இருந்தே நான் வந்து கரப்பாம்பூச்சி ஃபீலுக்கு இருப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89லயே எம்எல்ஏ. உன்ன மாதிரி வந்து நான் வந்து கைய கால அமுத்தி விட்டுட்டுலாம் வந்து போஸ்டிங் வாங்கல, கொஞ்சமா, அதாவது கிளை செயலாளர்ல இருந்து அடிமட்ட தொண்டன்டா நானு. உன்னைய மாதிரி நான் வந்து ஆறுமுகம் மாதிரி பல இளநிகளை அறுத்து அந்த ஆளு நான் கவுன்சிலரா தான் இருந்தாரு, அப்படியே பரிசையா தான் வந்தாங்க. அவருக்கு என்ன நெடுத்தோட்டியே வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க ஓபிஎஸ்ங்கிறவருக்கும். இவர் வந்துட்டு ஓபிஎஸ், ஆனா அம்மா வந்து முடிவெடுத்ததுனால நான் உன்னையெல்லாம் தலைவனா ஏத்துக்கிட்டேன் ஓபிஎஸ் அவரே. ஆனா உண்மையிலேயே அம்மா வந்து தலைவனை தேர்ந்தெடுக்க என்னைய தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து அம்மாவை பார்த்து நான் ஒரு தோசையை ஊத்தி இருந்தாங்கன்னா அப்பவே வந்து என்ன வந்து அம்மாக்கு தெரியும் ஒவ்வொரு ஆள் எப்படின்ட்டு. ஒவ்வொரு ஆளுக்கு இது கொடுத்தா கைபொம்மையா கிடக்கும். இப்ப பெரிய தலைவர்கள் பிரதம மந்திரி எல்லாம் இருந்திருக்காங்க, கைபொம்மையெல்லாம் இருந்திருக்காங்க, யாருன்னு தெரியும் வைங்களேன். யாரு நம்ம சொல்றத அப்படியே கேட்பான், ஸ்கூல் பிள்ளை யாரு வந்து நடந்துக்குவாங்க அப்படிங்கறத அம்மா உண்மையாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லன்னு வச்சுக்கீங்களா, இவங்க எல்லாம் வந்து அந்த
லெவல் கிட்டே வரல. வந்திருந்தாங்கன்னா தலைவன் அப்பவே வந்து அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டு நான் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு இருப்பாரு. இன்னொன்னுங்க ஓபிஎஸ் சவுத்தை ஃபுல்லா கவர் பண்ணாருங்க அன்னைக்கு. இவங்க வந்து எடப்பாடிங்கிறவர் வந்து சேலம் இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டுகள்ல கொங்கு பெல்ட் மட்டுமே பாத்துக்கிட்டு ஆனா எடப்பாடி ஓவரால் சவுத்தை ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆலோசித்தாரு. எங்க திண்டுக்கலை தாண்டி திண்டுக்கல்ல இருந்து ராமநாதபுரம் வரைக்குமே ஓபிஎஸ்க்கு நல்ல எஃபெக்ட் தான். அதோட எஃபெக்ட் நம்ம இப்ப கூட வந்து பார்த்தோம். பல சின்னத்தை வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாரு எம்பி எலெக்ஷன்ல. ஓபிஎஸ் எப்பவுமே கொஞ்சம் ஃபேன் பேஸ்லாம் இருக்கு. அம்மாவின் ஆசி பெற்றவர் அல்லவா இருக்கா. என்ன இவரு பொறுத்தவரையும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், சேலம் வந்து மாவட்ட செயலாளர், இதை தாண்டி இவருக்கு வந்து என்ன போஸ்டிங் தெரியுதுன்னா வந்து பொதுச் செயலாளர் போஸ்ட், அவ்வளவுதான் தெரியுது. ஒரு ஊர்லயும் போயிட்டு எப்படி எல்லாம் வேலை செய்யணும்லாம் அவருக்கு தெரியல. கூதல் அவ்வளவு கூதல் பண்ணுவாங்க. இது பத்தாது இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வரணும்னு சொல்லி திமுக காரங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னா உத்தரப்பிரதேசல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மிதப்பு. அதையே உத்தரப்பிரதேசல இருக்க எம்பிஏ வந்து டபுள் ஆக்கிடலாம், மத்த எந்த ஸ்டேட்டுமே எங்களுக்கு வேணாம், இவங்களை வச்சே நாங்க வந்து மக்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் தொகையை கணக்கு வச்சு இதை பண்ணக்கூடாது, அதுக்காக நாங்கன்னா வீட்டுல எல்லாம் 5 பிள்ளையா பெற்றுக்க முடியும் உத்தரப்பிரதேசம் மாதிரி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெயக்குமார் வெளியே வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு தான், ஆனா திமுக அரசு நாடகம் ஆடுது அப்படின்ட்டு. இரட்டை நாடகம் ஆடுது, எதுக்கு வந்த வராமையாவது இருந்திருக்கலாம். நீ உள்ள போகும்போது ஒண்ணு பேசுற, வெளியில வந்துட்டு வேற ஒண்ணு பேசுற. பாஜக சார்ந்த கட்சிகள் அப்படிதான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணும். இவங்க வந்து நாட்டு என்ற காசு தர மாட்டீங்க, படிக்க காசு தர மாட்டேங்கிறீங்க, மும்மொழி கொள்கை வரணுங்கிறீங்க, இப்படி பண்றீங்க, நீட்டை கொண்டு வந்து வச்சு லிம்ஸ் பண்றீங்க, எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு திருடுறீங்க, எக்கனாமிக் சோர்ஸ் ஃபுல்லா திருடிக்கிறாங்க, அவ்வளவு ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியில உங்களுக்கு ஆட்சி தான் பிரச்சனையா இருக்கா? இதே இவங்க இடத்துல அதிமுக இருந்திருந்தா பாஜக வந்து நினைத்ததை ஃபுல்லா சாதிச்சிருப்பாங்க. இவங்க இருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி என்ன ஒட்டுமொத்த கஜானாவை நீங்க வச்சுக்கீங்க, இந்த ஊர்ல ஆட்சியை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு கல்லா கட்ட முடியுமோ நாங்க கட்டிக்கிறோம், மத்தபடி பேரு தாங்க அதிமுக. அப்படியே திரும்பி பாருங்க காவி சாயம் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிருப்பாங்க. கடைசியில பார்த்தா நாங்க இது இவங்களால இப்ப பண்ண முடியல. திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சி எங்களோட எழுச்சி திராவிடத்துக்காண்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒட்டிட்டு போயிருவாங்க அதிமுக காரங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல பார்த்தா எந்த கட்சிக்காரனே தெரியல, வந்துட்டு எனக்கு மரியாதை கொடுக்கல, கட்சியை கூப்பிடல, 220 நாங்க போட்டி போட்டிருக்கோம், ஆனா ஜெயிச்சதுதான் கிடையாது, இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்தல. கூப்பிட்டு மரியாதை செலுத்தி இருந்தா நாங்க வந்து அது தெரியல, நானும் தேடி பார்த்தேன். என்ன சின்னன்னு சொன்னா அப்படி சின்ன சொன்னாரு, எனக்கு தெரியலங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. மக்களின் பணிக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏதோ ஒரு கட்சிக்காரன் வந்து என்னை உள்ள விடல, எல்லாரும் வந்துட்டு பாப்பா காக்கா பாப்பா காக்காவா பாப்பா காக்கா என்னமோ ரைட்டு இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்க. விஜய் இந்த மீட்டிங்க்கும் வராம குழந்தை புஷி ஆனந்தையும் அனுப்பிவிட்டு தலைவர் அமைச்சிருக்காரு. அந்த கட்சி தலைவர் யாரோ அவங்க தான் வந்திருக்காங்க. தளபதி வரல. தளபதி தலைவர் எங்கள் கட்சிக்கு தலைவர் யார் என்றால் புஷி ஆனந்த் அவர்கள். புஷி ஆனந்தரா அப்படின்ட்டு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். பார்த்தா இந்த கூத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அங்கிட்டு பாருங்க அணில்கள்லாம் வந்து விசில் அடிச்சு கூப்பாடு பாடுது. புஷி ஆனந்த் பேரை கேட்ட உடனே இதெல்லாம் போய்கிட்டு இருக்க. மோடி வந்து புலிக்குட்டிகளுக்கு எல்லாம் பால் கொடுத்து சிங்கக்குட்டிகளுக்கு எல்லாம் நான் கூட பார்த்தேன். 3000 ஏக்கர் 1.5 லட்சம் வனவிலங்குகள் ஆனந்தமானியால பிரம்மாண்டமா நிறுவப்பட்ட வனவிலங்கு பராமரிப்பு நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு பிரதமர் மோடி. என்ன சிங்கத்துக்கிட்டலாம் கண்ணாடி லயன் ஹே கியூட் ஹே கண்ணாடி கிட்ட நின்னுகிட்டு சிங்கத்தை கையோட கை டச் பண்றது, குட்டி சிங்கங்களை கூப்பிட்டு பால் கொடுக்கறது, மிருகங்களுக்கு அன்பை கொடுங்க, சிங்கம்லாம் கடிக்காது, பரண்டி வைக்க திங்கும், அது வந்து கடிக்காது, அந்த மாதிரி விலங்குகளுக்குலாம் வந்து பாசம் கொடுங்க. விலங்குனா வீட்டுல நாய் இருக்கு, எல்லா வீட்லயும் நாய் இருக்கு, வளர்க்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாய்கிட்ட விடணும். சிங்கம்லாம் இது பண்ண முடியுமா? என்னத்த சொல்றது? இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்க. அண்ணாமலை செய்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பயங்கரமா அவர் காமெடி பண்ணிருக்காரு. முதலமைச்சருக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வந்து தமிழுக்காக வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மத்த மாநிலங்களுக்கு வளர்க்கறதுக்கு நீங்க என்ன முயற்சி? நாங்க ஏன்டா அடுத்த வீட்டுக்குள்ள போனோம், எங்க வீட்டை நாங்க பாதுகாத்தா போதாதா? நாங்க தானே கொல்ல ஊரு காசு கொடுத்துட்டு இருக்கோம், ஜிஎஸ்டில இங்க என்ன வாங்குறீங்க, நீங்க என்னடா தமிழ்நாட்டுக்கு பண்ணீங்கன்னு திரும்ப கேட்டா மூஞ்சி வச்சு எங்க வச்சுக்குவாரு. இது வந்து எக்கனாமிக்கல். அவர் வந்து மொழி பிரச்சனையை மறுபடியும் இது பண்றாரு. நீங்க பண்ற மாதிரியே நாங்களும் அதே தப்பு பண்ண முடியாது. நீ சாணி எடுத்து அறிகிற அப்படின்றதுக்காக நாங்களும் வந்து அதே மாதிரி பண்ண முடியுமா? நாங்க வந்து டீசெண்டா தான் இருக்க முடியாது, தடுக்க முடியும், நகர முடியும், சாணியில் தப்பிச்சு வேணா போக முடியும். ஆமா, நீங்க வந்து இந்திய திணிக்கிறீங்க அப்படின்றத நாங்க அதை வந்து எதிர்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி வந்து மத்த ஸ்டேட்ல போயிட்டு மத்த மொழிகளுக்கு நடுவில் வந்து நாங்களும் வந்து தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து திணிக்கலாம் நாங்க விரும்பல. பல ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருக்கவங்க வந்து இங்க வந்து தமிழ் கத்துட்டு போறாங்க. ஜப்பான்ல சங்க காலத்துல இருந்தே
இருந்து வந்திருக்காங்க. போடுறது சங்க காலம் ஆரம்பிச்சு பயப்படுவாங்க இவங்க. எடுத்தோடி சங்க காலம் போட்டுறணும். சங்க காலத்துல தமிழ் மொழி இருக்குப்பா, அதுக்குதான் தொன்மையான மொழி, 4000 வருஷம் இரும்பு கல்ச்சர் அப்படி காலத்துல இருந்தே நாங்க அவங்க இங்க வந்து தமிழை கத்துட்டு வந்து அங்க பரப்பி இருக்காங்கயா. நீ சும்மா வந்துட்டு தமிழ் அவங்க உங்களுக்கு வேணும்னா எடுத்துப்பாங்க. நீ ஏன் வந்து எங்களை திணிக்க சொல்ற? முதல்ல நீ திணிக்கிறது தப்பு. கோபப்படாதீங்க. தமிழ் மொழி வேணுங்கிற வந்து படிச்சுக்குவான். அவங்கள மாதிரி ஹிந்திலாம் வந்து படிக்கணும்னா கட்டாயப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இப்படி ஹிந்தில எல்லாம் வந்து ஐபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணாரா? ஹிந்தி அவர் எல்லா மொழியும் பேசுவார் தலைவர். அவர் சான்ஸ்கிரிட் பேசுவாரு, எல்லாமே பேசுவாரு. அவர் வந்து அன்பை வளர்ப்பாரு, சாட்டையில அடிச்சுக்குவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அடுத்து பார்த்தா சைனாலயும் ஜப்பான்லயும் வந்து தோரியம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தோரியன் ஒரு ஐட்டம் 1 கிராமுக்கு 200 யூனிட் வரைக்கும் அதை வெயிட் பண்ணலாமா. அது மாதிரி 1 லட்சம் கிலோ இது டன் கண்டுபிடிச்சிருக்காங்க. 60 வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு கரண்ட் பிரச்சனை. 1 லட்சம் டன்னுனா எவ்வளவு தெரியுமாயா? அவங்க 60 வருஷத்துக்கு கரண்ட் பிரச்சனை, மின் பற்றாக்குறையே வராது அந்த அளவுக்குல இருக்கு. இவங்க வந்து மொழி பிரச்சனை அது ரெண்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. போய் பொழைக்கிற வழியை பாருங்கடா அப்படின்னு. ஜப்பான்காரன் எதையா கண்டுபிடிக்கிறான், நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பாப்போம். சோவை வந்து முடிச்சுக்கலாம் தலைவர். அதோட முடிச்சுக்கலாமா? வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதீங்கடா போங்கடா. நானும் மதுரக்காரன் தான்டா.